விருத்தாசலம் மணிமுக்தா நதி வெள்ளப்பெருக்கின் காரணமாக கரையோரத்தில் வீடு கட்டி வசித்து வரும் 23 குடும்பத்தினரின் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் உள்ளதால் அப்பகுதி மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விருத்தாசலம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழை காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணையிலிருந்து 16,600 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பகுதியில் உள்ள மணிமுக்தா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இரு கரையை அடைத்தவாறு வெள்ள நீர் செல்வதால் ஆற்றங்கரை ஓரம் தீர்த்த மண்டபம் தெருவில் 23 வீடுகள் விரிசல் விட்டு இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டதால் இதுகுறித்து விருத்தாசலம் நகராட்சி நகரமன்ற தலைவரிடம் பொதுமக்கள் கூறியதன் பேரில் அந்த வீடுகளை நகராட்சி மின் பொறியாளர் நாராயணசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பார்வையிட்டு அப்பகுதியில் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாதவாறு மின்சார விநியோகத்தை நிறுத்தினர். மேலும் 23 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதுகாப்பாக விருத்தாசலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு நகரமன்ற தலைவர் தலைமையில் காலை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஆற்றில் வெள்ளம் குறையும் வரை பாதுகாப்பாக தங்க வைக்கப்படுவார்கள் என நகரமன்ற தலைவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் விருத்தாசலம் வட்டாட்சியர் உதயகுமார் மற்றும் அப்பகுதி நகரமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.